18-20 வயசு அந்த மாதிரி பிள்ளைங்கள இருந்து 70-80 வயசு தாத்தானால இருந்து அதையே வந்து ஆண்டிங்க மேலே உங்களுக்கு ஒரு லவ் ஒரு ஆசை. இப்ப ஆண்டி வந்து லவ் பண்றாங்க, ஆண்டி வந்து சைட் அடிக்கிறாங்க, ஆண்டி தான் வேணும்னு ஆண்டி பின்னாடி போறாங்க. அப்படி போறாங்கன்னா பசங்க சில பெண்கள் நான் சொல்றது கணவன் சரியா என்ஜாய் பண்ண மாட்டேன்றாரு, கணவன் கூட ஒரு அண்டர்ஸ்டாண்ட் இல்லாம இருக்கிறவங்க கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் மாறி இது மாதிரி இளைஞர்கிட்ட தவறான முறையில் போயிடுறாங்க. எப்பவுமே வயசானவங்கள டச் பண்ணாதீங்க, ஆன்டி கிட்ட போகாதீங்க, உங்களுக்கு நோய் தொற்றுகள் அதிகமாக வரும். மெயினா பால்வினை நோய் வரும். நிறைய ஆண்கள் இதுதான் தவறு பண்றீங்க. இந்த ஆண்டி விட்டுறீங்க, அடுத்த ஆண்டிக்கு போயிடுறீங்க, அடுத்த ஆண்டி போயிடுறீங்க, அடுத்த ஆண்டி போய் ஆண்டியா போய் மேலேயே போயிடுறீங்க. ஆண்டி யாராவது வச்சிருந்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு கட் பண்ணிடணும். இந்த ப்ரோக்ராம் பார்த்த நிமிஷமே கட் பண்ணிடணும். போன் பண்ணி ஆண்டி சாரி இனிமேல் நான் வரமாட்டேன். ஆண்களும் செக்ஸ் பண்ணிக்கிறாங்க, பெண்களும் செக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அது எப்படி சாத்தியமா ஆகும்? ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் சகானா. அதுக்கப்புறம் அனு சார் வந்திருக்காரு. எல்லாருக்கும் வணக்கம். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அனு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. எங்க 2 பேரும் கேள்விக்காக வந்து சார் வந்து பதில் சொல்ல போறாரு. கேக்குற கேள்விக்கு அவரு எப்படி பதில் சொல்ல போறான்னு தெரியல. சோ நாங்க எப்படி பதில் சொல்றோம்? நல்லா பதில் சொல்லுவோமா? பதில் தான் நல்லா இருக்கும். இல்ல எங்களோட கேள்வி கண்டிப்பா அவர் சொல்லதான் போறாரு. நான் என்ன கேள்வி கேட்க போறேன்னு முதல்ல அவருக்கே தெரியாது. சரி வாங்க நேரா போய் கேட்கலாம் சார் கிட்ட. சார் நேரா வந்து கேளுமா. வணக்கம். வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். இல்ல நான் கேள்வி கேட்டவே எப்பவுமே உங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம், ஹாப்பியா இருப்பேன். ஏன்னா கேட்கிற கேள்வி நச்சுன்னு இருக்கும். அனுக்கு ஒரே ஹாப்பி. அக்கா என்ன கேட்க போறாங்களா தெரியலையே அப்படின்ட்டு அவங்களும் ஒரு வெயிட்டிங் ஆர்வத்தோட இருக்கீங்க. கேளுங்க பாக்கலாம். ஓகே நான் கேக்குறேன் சார். என்ன கேள்வி? இப்ப வந்து சின்ன பசங்கள்ல இருந்து வயசு சொல்லிடுமா? சின்ன பசங்கன்னா குழந்தையா இருக்க போது ஒரு 18 வயசு 20 வயசு பசங்கள்ல இருந்து இளைஞர்கள் சின்ன பசங்க, இளைஞர்கள்னா பெரிய பசங்க பத்தி கேட்க. அதான் சார் 18-20 வயசு அந்த மாதிரி பிள்ளைங்கள இருந்து ஒரு 70-80 வயசு தாத்தானால இருந்து ஏன் ஆண்டிகளை பார்த்து அவங்க மேல அவங்களுக்கு ஒரு மோகம் போகுது? அவங்களோட சின்ன பசங்களை போகலாம், இல்ல பெரியவங்கள போகலாம், இல்ல அவங்க ஏஜ் போகலாம். அதையே வந்து ஆண்டிங்க மேலே அவங்களுக்கு ஒரு லவ் ஒரு ஆசை ஒரு எவ்வளவு பிரச்சனைகளை இதால வந்து அதாவது குடும்பத்திலே வந்து ஒரு ப்ராப்ளம் உண்டாக்குறாங்க. அந்த சின்ன பிள்ளைங்க வந்து ஏன் ஆண்டி மேல அவங்களுக்கு ஒரு என்ன ப்ராப்ளம் ஆகுது குடும்பத்துல? இப்ப ஆண்டி வந்து லவ் பண்றாங்க, ஆண்டி வந்து சைட் அடிக்கிறாங்க, ஆண்டி தான் வேணும்னு ஆண்டி பின்னாடி போறாங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு அவங்கள லவ் பண்ணல, அவங்க ஏஜ் பசங்க பாக்கல, அதெல்லாம் விட்டு என் ஆண்டிகளை தேடி போறாங்க. அப்படி போறாங்கன்னா பசங்க கண்டிப்பா சார் அப்படியா? அப்படியா? அவங்களே இல்ல நம்ம மக்கள் பாக்குறவங்க அத்தனை பேருமே கமெண்ட்ல சொல்லுவாங்க. நிச்சயமா வரும் பாருங்க நீங்க. அப்படியா? ஆமா, அருமையான கேள்விதான். சகானா கேள்வி நிறைய வந்து கமெண்ட்ல என்கிட்ட கேட்டிருக்காங்க பசங்க. சார் எனக்கு வந்து ஒரு 30 வயசு 35 வயசு ஆண்டி பார்த்தா சார் எனக்கு ஆசையே வருது. நானும் நிறைய பசங்களுக்கு திட்டிருக்கேன். உன் வயசுக்கு தகுந்த மாதிரி 1 வயசு 2 வயசு டிஃபரெண்ட் உள்ள பெண்ணை லவ் பண்ணலாம். பெரிய பொண்ணு லவ் பண்ணலாமா? ஆஹா, நான் சொல்றது என்னன்னா உனக்கு ஒரு 20 வயசு ஒரு 25 வயசுன்னு வச்சிங்களேன், ஒரு இளைஞன் இருக்கான் அப்படின்னா ஒரு 2 வயசு 3 வயசு 28 ஒரு 29 ஒரு 3 வயசு 4 டிஃப்ரெண்ட்ல லவ் பண்ணலாம். ஆனால் வந்து சில இளைஞர்கள் 35 உள்ள வயதான ஒரு பெண்ணையோ ஒரு 40 வயசு உள்ள ஒரு ஆன்ட்டியோ இவங்க வந்து நிறைய பேர் என்ன பண்ணணும், அவங்களோட செக்ஸ் பண்ணணும், அவங்கள அடையணும், அவங்க கூட ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு அவங்களும் நினைக்கிறாங்க. சில பெண்கள் நான் சொல்றது ஒரு சிலர் அப்படியும் கணவன் சரியா என்ஜாய் பண்ண மாட்டேன்றாரு, கணவன் கூட ஒரு அண்டர்ஸ்டாண்ட் இல்லாமல் இருக்கிறவங்க கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் மாறி இது மாதிரி இளைஞர்கிட்ட தவறான முறையில் போயிடுறாங்க. இது மாதிரி உள்ளது மகா தவறு. இளைஞர்களும் தப்பு பண்ணுறீங்க, தப்பு. சில பெண்கள் சில பேர் கணவனுக்கு இது மாதிரி பிரச்சனை அப்படின்ற ஒரு முறையில் சில பேர் தவறாக போயிடுறீங்க. அது மாதிரி உள்ளவங்களுக்கும் இது வந்து நாங்கள் இந்த டாக்டர் பழனி சேனல் மூலிமா வேண்டாம் தப்பு அப்படின்னு சொல்கிறோம். என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லி சகானா கேட்குது பாருங்க. குடும்பத்தில் பிரச்சனை, சண்டை, சந்தேகம் இதெல்லாம் வர செய்யும். இயற்கையாக இளைஞர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வயசில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பெரியவங்க வந்து திருமணம் செய்து வைப்பாங்க. 21 வயசாச்சோ 22 25 27 திருமணம் செய்து வைக்க தான் போகிறாங்க. ஆனால் நிறைய இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகி தவறான முறையில் மூத்த பெண்களிடம் தொடர்பு கொள்கிறாங்க. அப்படி மூத்த பெண்களிடம் தொடர்பு கொள்ளும் போது உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்களுடைய ஆண்மை இழக்க நேரிடும். மெயினாக பாயிண்டே அதுதான். நல்ல இளைஞர்களே கேட்டுங்க,
உங்களுக்கு வயசு கீழே இருக்கிற பெண்ணை நீங்க செக்ஸ் பண்ணாங்கன்னா உங்க வாழ்க்கை தரம் உயரும். உங்களுக்கு மேல வயதானவங்க கூட நீங்க செக்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற ஆண்மையும் போயிடும், ஒண்ணுமே இருக்காது. பீஸ் போன பல்ப் தான் நீ உறிஞ்சி எடுத்துருவாங்க, ஒண்ணுமே இருக்காது. உங்க உடம்புல சக்க மட்டும் தான் இருக்கும். நான் வெளிப்படையா சொல்றேன், எப்பவுமே வயசானவங்கள டச் பண்ணாதீங்க, ஆன்டி கிட்ட போகாதீங்க. ரெண்டாவது, ஏற்கனவே நான் நிறைய எபிசோட்ல சொல்லியிருக்கேன், இளமையில துடிப்போட இருக்கிற ஆம்பளைங்க நீங்க கண்டிப்பா என்ன செய்யணும், எப்படி செய்யணும், ஏது செய்யணும் தெரியாம போய் மாட்டிக்கினீங்கன்னா உங்களுக்கு நோய் தொற்றுகள் அதிகமாக வரும். மெயினா பால்வினை நோய் வரும், அடுத்து HIV நோய் வரும். செக்ஸ் பண்றீங்க ஒரு ஆன்டி கூட, அந்த ஆன்டி வந்து பாத்தீங்கன்னா உங்க கூட தான் இருக்கிறாங்களான்னு உங்களுக்கும் தெரியாது. நீங்க அந்த ஆன்டி கூட மட்டும்தான் பண்றீங்களான்னு அந்த ஆன்டிக்கு தெரியாது. நிறைய ஆண்கள் இதுதான் தவறு பண்றீங்க. இந்த ஆன்டி விட்டுறீங்க, அடுத்த ஆண்டிக்கு போயிடுறீங்க, அடுத்த ஆண்டி போயிடுறீங்க, அடுத்த ஆண்டி போய் ஆண்டியா போய் மேலேயே போயிடுறீங்க. நிறைய ஆண்கள் செய்யற தவறு இதுதான். இப்படி நீங்க செய்யும் போது என்ன ஆகும் தெரியுமா? உங்களுக்கு உறுப்பெல்லாம் புண்ணாயிடும். ஒருத்தனுக்கு ஒருத்தி. இப்போ உங்க மனைவி கிட்ட நீங்க வந்து செக்ஸ் பண்றீங்க அப்படின்னா அது சைடு எஃபெக்ட் கிடையாது, அது உங்க மனைவி உங்களுக்கு மட்டுமே சொந்தமானவங்க. இன்னொருத்தர் மனைவி கிட்ட போய் நீங்க செக்ஸ் பண்ணும்போது அந்த ஆன்டி நல்லவங்களா கெட்டவங்களான்னு உங்களுக்கு தெரியாது, ஏதோ எமர்ஜென்சிக்கு போயிட்டீங்க. அதே மாதிரியே இந்த பையன் வந்து இந்த ஆன்டி கிட்ட தான் போனான்னு அந்த அம்மாவுக்கு தெரியாது, எத்தனை ஆன்டி கிட்ட இவன் போயிருப்பான்னு அந்த அம்மாவுக்கு தெரியவே தெரியாது. அப்ப என்ன ஆகுது? உறுப்பெல்லாம் புண்ணாயிடுது, உறுப்பெல்லாம் இன்ஃபெக்ஷன் ஆயிடுது, தொற்று உருவாகும். தொற்றுனா அவங்களுக்கு இருக்கிற வைரஸ் கிருமி இவங்களுக்கு உருவாகும், இவங்களுக்கு இருக்கிற வைரஸ் கிருமி அவங்களுக்கு போயிடும். அப்ப என்ன ஆகும்? வியாதி முத்தி போய் கண்டிப்பாக பால்வினை நோய், HIV நோய், இது மாதிரி வந்து நிறைய ஆண்கள் இருக்காங்க. அப்படி வந்துச்சு அப்படின்னா இவன் தெரியாம திருமணம் இன்னொரு பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுப்பாரு. அந்த நோய் என்ன பண்ணோம்? பாவம் யதார்த்தமா வந்த பெண்ணுக்கு அந்த நோய் தொற்று உருவாகும். அப்புறம் அவங்களுக்கு சிகிச்சை, ட்ரீட்மெண்ட்டு, மன உளைச்சல், குடும்பத்துல பிரச்சனை, சண்டை, இது மாதிரிலாம் வருது. தயவு செய்து சகானா உங்களுக்கு புண்ணியம் கட்டி இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த நேரத்தை இதை சொல்றேன், இப்பயாவது திருந்திருவீங்கன்னு நினைக்கிறேன். ஆன்டி யாராவது வச்சிருந்தீங்கன்னா ஆன்டி வந்து உங்களுக்குள்ள வந்து ஏதாவது ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு கட் பண்ணிடணும். இந்த ப்ரோக்ராம் பார்த்த நிமிஷமே கட் பண்ணிடணும். போன் பண்ணி, ஆன்டி சாரி, இனிமேல் நான் வரமாட்டேன். ஆமா, எங்க சகானாக்கா ஒரு கேள்வி கேட்டுச்சு, நான் பயந்தே போயிட்டேன். நீங்க கரெக்டா இருக்கீங்களான்னு உங்களுக்கும் தெரியாது, நான் கரெக்டா இருக்கணும் எனக்கும் தெரியாது, வம்பு வேணாம், இனிமேல் நான் வரவே மாட்டேன், நான் கூப்பிடாதீங்கன்னு இளைஞர்கள் சொல்லணும். ஆன்டிங்க என்ன பண்ணணும்? சில பேர், நான் சொல்றது வந்து சில பேர் அப்படி இருந்தீங்கன்னா தயவு செய்து அந்த பையனை துரத்தி அனுப்பிச்சு விட்டுருக்கேன். அவன் உங்ககிட்ட மட்டும் தான் இருக்கானான்னு உங்களுக்கு தெரியாது. உங்களை மாதிரியே நிறைய பெண்கிட்ட ஆசைப்பட்டு வந்து அங்கெல்லாம் வாயை வச்சு கையை வச்சு ராய்ட்ல உங்க வகையில வச்சு நீங்க வந்து ஏதாவது உங்க நோய் வாய்ப்பட்டு ஏதாவது உங்க புருஷனுக்கு அட்டாக் ஆகி குடும்பத்துல வந்து ரொம்ப பிரச்சனைகள் வரும். தாய்மார்களே, இளைஞர்களே, தயவு செய்து நான் சொல்றேன், நல்லா கேளுங்க. இன்னிலிருந்து நான் ப்ரோக்ராம் பார்த்த உடனே உங்களுடைய கெட்ட அபிப்பிராயம் இருந்து, ஒரு கெட்ட நட்பு இருந்து, தொடர்பு இருந்து, தவறான தொடர்பு இருந்துச்சு அப்படின்னா இன்னைக்கே துண்டிக்க வேண்டும், இன்னைக்கே கைட்டி விட்டுடணும். நீங்க அது மாதிரி இருக்கக்கூடாது. நல்ல ஒரு இளைஞர், ஒரு 18 வயசு 20 வயசு 25 ஆச்சுன்னா உங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க? பிள்ளைக்கு வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நல்ல பொண்ணா பார்த்து திருமணம் பண்ணுவாங்க. அவங்க கூட ஜாலியா இருங்க. நீங்க ட்ரையல் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி காண்டம் போடாம போய் செக்ஸ் பண்றது, ட்ரையல் பார்க்கறதுன்னு சொல்லி ஆன்டி கிட்ட போய் அடிக்ட் ஆகி வருது, அதுக்கப்புறம் அவங்க உன்னை வச்சு நல்லா உறிஞ்சி எடுத்துறது, நீ சக்கையாகி போறது, இது மாதிரிலாம் நடக்கக்கூடாது. அப்படின்னா எங்க 3 பேர் பேச்சும் கேட்கணும். நீ நல்லவனா இருக்குதான் நாங்கள் அந்த அட்வைஸ் பண்றோம். நீ நல்லவனா இருக்க, ஒரு நல்ல அட்வைஸ், இன்னிலிருந்து நீ திருந்திடணும் அப்படின்னு இந்த ப்ரோக்ராம் மூலியமா நாங்க சொல்றோம். ஓகே சார், கண்டிப்பா வந்து கேட்டுப்பாங்க நினைக்கிறேன். எப்படிக்கா, என்ன சொல்றீங்க? எவ்வளவு அவரஸ் கொடுத்துருக்கு தெரியுமா? பெரிய விஷயம். ஆன்டி ஆன்டின்னு போயிடாதீங்க, ஆன்டி ஆன்டின்னு போனா ஆண்டியா போயிடுவீங்க. நிச்சயமா சார் கேட்பாங்க சார். ஏன்னா எவ்வளவு பேர் நம்ம ப்ரோக்ராம் பார்த்தா நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க, கொஞ்சம் ஒழுக்கமா தெரிஞ்சிருக்காங்க, நிறைய பேர் தெரிஞ்சுட்டாங்க. இப்ப இதை பார்த்தோன்னே தெரிஞ்சிருவாங்கன்னா அந்த நான் நல்லா சொல்றேன் கேளுங்க ஆன்டிகளே. இப்ப அந்த பையன் வந்து உங்களுக்குள்ளதான் இருக்கானான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க அவன் கூடயே இருக்கீங்களா? அவனை சுத்தி சுத்தி வந்துட்டே இருக்கீங்களா? இல்ல, அவன் எங்கேயோ போறான், எங்கேயோ வரான், வரும்போது உங்க கூட வரான், இருக்கிறான். அது மாதிரி 4 பெண்களிடம் தொடர்பு கொண்டால் உங்களுடைய உடம்பு, உங்களுடைய நோய் தொற்று இதெல்லாம் வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ண முடியும்? உங்களால சம்பாதிக்கிற காசு எல்லாம் எடுத்துட்டு போய் டாக்டர்கிட்ட தான் கொடுத்து நோயை குணப்படுத்த சொல்லிட்டு லாஸ்ட்ல காப்பாற்றவே முடியாம போயிடும். தேச நோய் வந்துச்சுன்னா ஆசையா இருக்குன்னு சொல்லி அதுக்கு அடிக்ட் ஆகி அவங்களுடைய வாழ்க்கை வீணாக்க வேணாம் அப்படின்றது தான் எங்களுடைய கருத்து.
கண்டிப்பா சார் நேர்கள் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சோ அடுத்தது என்னோட கொஸ்டின் நம்ம டாக்டர் பழனி சேனல்ல வந்து பாருங்க அனு கேட்க போறாங்க, நக்கு கேட்க போறாங்க, நச்சுன்னு கேட்க போறாங்க. சார் கண்டிப்பா சார் ரொம்பவே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தெரிஞ்சுக்க வேண்டிய கொஸ்டின். ஸோ இன்னைக்கு வந்து சட்ட முறையில கூட இது நடைமுறையில இருக்கிற ஒரு பழக்கம். பட் அது ஆனா சரியா தப்பான்னு எனக்கும் டவுட்டா இருக்கு. நம்ம நேயர்களுக்கும் நிறைய பேர் டவுட்டா என்கிட்ட கேட்ட கேள்வியை கேட்கிறேன். இன்னைக்கு என்னன்னா ஆண்கள் அதாவது ஹோமோசெக்ஸ்னு சொல்றாங்க, பெண்கள் இன்னைக்கு வந்து கல்யாணமே பண்ணிக்கிறாங்க சார். அவங்க வந்து எங்களுக்கு பசங்க கூட ரிலேஷன்ஷிப் பிடிக்கல, அதனால எனக்கு என் ஃப்ரெண்டு கூட இருக்கும்போது தான் கம்ஃபர்டபுளா இருக்கு, நான் என் ஃப்ரெண்டையே என் கூட இருக்க பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி பசங்களும் சரி, எனக்கு இப்போ எந்த ஒரு பொண்ணு மேலே ஈர்ப்பு வரல, எனக்கு வந்து என் ஃப்ரெண்டு மேலதான் ஈர்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பசங்களும் சரி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இதனால செக்ஷுவல் லைஃப் பாதிக்குது. ஸோ வந்து ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து இருக்கிறது தான் வந்து ஒரு நடைமுறையான செக்ஸ். ஆனா இப்ப அப்படி இல்லை, இது வந்து சட்டமே வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது சரியா தப்பா, இதனால என்னென்ன மாதிரி பாதிப்புகள் வரும், இது இந்த முறை வந்து கண்டினியூ ஆச்சுன்னா நம்ம எதிர்காலம் எப்படி பாதிக்கப்படும்? அதுவும் அருமையான கேள்விதான். ஆண்களும் செக்ஸ் பண்ணிக்கிறாங்க, பெண்களும் செக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அது எப்படி சாத்தியமா ஆகும்? அனு சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா சட்ட ரீதியா இருக்குது அப்படின்னு. ஆனா இருந்தாலும் ஒரு ஆண் ஒரு பெண் இதுதான் நடைமுறை. அந்த காலத்துல வந்து நம்ம முன்னோர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆணுக்கு பெண் திருமணம் செய்து வைத்தார்கள், இதுதான் இயற்கை. ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலை வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு விதமா அடிக்ட் ஆகுறாங்க. அது தவறானது. அதாவது இந்த நேரத்தில் நாங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆணுக்கு ஒரு பெண் தான், பெண்ணுக்கு ஆண் தான். இதுதான் நடைமுறையில கடவுளுடைய படைப்பே, இறைவனுடைய படைப்பே அதான். என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு திருமணம் செய்து வைத்தால் அவங்க லைஃப் நல்லா இருக்கும். அதே ஒரு ஆணை திருமணம் செய்வதனால் கண்டிப்பா நல்லா இருக்காது. ஒரு பெண்ணை திருமணம் செய்வதனால் நல்லா இருக்காது. செக்ஸ் ரீதியாகவும் நல்லா இருக்காது, மன ரீதியாகவும் இருக்காது, உடல் ரீதியாகவும் நல்லா இருக்காது. என்னுடைய சொந்த கருத்து நான் சொல்வது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது மாதிரி ஒரு சூழல் இருந்தால் மாற்றி நீங்க ஒரு ஆணையும் பெண்ணையும் திருமணம் செய்து கொண்டால் நல்லது. இதுதான் நடைமுறையில சாத்தியம். இது மாதிரி இருந்தீங்கன்னா உங்க லைஃப் ஸ்டைல் நல்லா இருக்கும். இல்ல ஒரு ஆணும் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்க, பெண்ணும் அவங்களுக்கு வந்து அடுத்தது ஒரு குழந்தைன்றது எப்படி சார்? அதுல வந்து அதுதான் நானும் சொல்றேன். அது வந்து மாத்தணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது அவர்களுடைய விருப்பம். இருந்தாலும் அது மாதிரி இல்லாம ஒரு ஆணும் பெண்ணையும் திருமணம் செய்து கொண்டால் குழந்தை பிறப்பு, தலைமுறை, இன்னொரு குழந்தை, இல்லற வாழ்க்கை, இன்பம், சந்தோஷம் இதெல்லாம் கிடைக்கும். இதுதான் நான் என்னுடைய சொந்த கருத்தா அந்த சேனல் மூலியமா சொல்லிக்கிறது. அது மாதிரி இருந்தா நீங்க மாற்றி அமைச்சீங்கன்னா உங்க லைஃப் ஸ்டைல் நல்லா இருக்கும். கண்டிப்பா சார், நீங்க சொல்லிட்டீங்க, நம்மளோட சொந்த கருத்தையும் சொல்லியாச்சு. சோ நம்ம டாக்டரோட கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆண் ஒரு பெண் இதுதான் வந்து நடைமுறையில நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம டாக்டர் சொல்லியிருக்காரு. கண்டிப்பா இதை எல்லாருமே கேட்டிருப்பாங்க. நம்ம சேனல்ல கண்டிப்பா உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது இதே மாதிரி கேள்விகள் இருந்தா கூட கமெண்ட் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம டாக்டர் பழனி சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லா நேயர்களுக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். சோ வந்து இது வந்து ஒரு நடைமுறையில இருக்கிற வந்து மாத்தி அமைச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எங்களோட சொந்த கருத்தை சொல்லியிருக்கோம். சோ என்னன்னா ஒரு ஆண் ஒரு பெண் அவங்க சேர்ந்தாதான் வந்து லைஃப் ஸ்டைல் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம டாக்டர் சொல்லியிருக்காரு. கண்டிப்பா நீங்க எல்லாரும் கேட்பீங்க. உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் கேள்வி கேட்கணும் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு நம்ம டாக்டர் கிட்ட டைரக்டாவே கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 7209 7206 அப்படிங்கிற நம்பருக்கு கால் மட்டும் பண்ணுங்க. 7209 7206 ஒரே ஒரு கால் பண்ணுங்க. உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் நம்ம டாக்டர் தீர்வு சொல்லிடுவாரு. சோ இதே மாதிரி அடுத்த கொஸ்டின்ல டாக்டர் பழனி சேனல்ல உங்களை மீட் பண்றோம். அதுவரை உங்களை நம்ம விடைபெறுவது லவ்லி ஆங்கர் அனு, சகானா, டாக்டர் பழனி.